பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவாகிய கடவுளே. இதோ இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுக்கு எவ்வேறு வேலைகள் இருந்தாலும் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். அது எங்களால் முடியாத காரியம். ஆனால் தூய ஆவியானவரால், அவருடைய தூண்டுதலால் நாங்கள் இன்று இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இன்று கேட்க போகும் அனைத்து இறை வார்த்தைகளும் நீர் தாமே தூய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். அதோடைய ஆழ்ந்த அர்த்தங்களை எங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்னென்ன பிரச்சனை எங்களை சூழ்ந்தாலும் உமது வார்த்தையை பற்றி கொண்டு உம்மை நோக்கிய எங்களது கண்களை திருப்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூய ஆவியானோர் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து இறை வார்த்தைகளையும் அதை எங்கள் மனதில் வைத்து தியானித்து அதை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி வேண்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். சரி, நம்ம போன 2 நாட்களில் அன்பை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது விசுவாசத்தை பற்றி நாம் படிச்சுக்கிட்டு வரோம். நம்ம திருப்பி அந்த வசனத்துக்கு போவோம். கலாத்தியர் 5 5:6. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நம்பிக்கை, விசுவாசத்தோடைய குணநலன்களை பார்த்தோம். அதில் கடைசியாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது என்னன்னா, செயல் இல்லாத நம்பிக்கை செத்ததே. அதை தான் புனித யாக்கோபு எழுதிய புத்தகத்தில் 2:26 நாம பார்க்கிறோம். உயிர் இல்லாத உடல் போல் செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. உங்களுக்கு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா அதை நீங்க செயல்ல காட்டணும். அதை பத்தி தான் நாம பார்த்துட்டு வரோம். இந்த செயல், இந்த விசுவாசம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு, கடவுளுடைய அன்பை வைத்து தான் இந்த விசுவாசம் செயல்படுது. அதை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். பிரேஸ் காட். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை பத்தி பார்க்கணும்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே 2 கொரிந்தியர் 13, 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனத்துல நம்ம எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு, இது 3 தான் நிலைத்திருக்கும். இதுல அன்பு மட்டும்தான் நிலையாக இருக்கும்ன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த எதிர்நோக்குக்கும் விசுவாசத்திற்கும் இந்த அன்பிற்கும் ஒரு 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 லிங்க் இருக்கு. உங்க விசுவாசம் எதிர்நோக்கு இல்லாம உங்க விசுவாசம் செயல்படாது. எதிர்நோக்கு இல்லாம உங்க விசுவாசம் செயல்படாது. அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, உங்களுடைய விசுவாசம் செயல்படணும்னா கடவுளுடைய அன்பு நமக்கு வேணும். இன்னொரு அர்த்தத்துல நம்ம பார்த்தா,
அன்பு என்பது ஒரு வல்லமை. அந்த வல்லமை என்ன பண்ணும்னா, உங்க விசுவாசத்த செயல்பட வைக்கிறது இந்த அன்பு என்ற ஒரு வல்லமை. நம்ம வந்து கோயில்ல இந்த பாட்டுலாம் பாடியிருப்போம். இப்போ ரீசென்ட்டா இந்த மாண்டி தர்ஸ்டே புனித வியாழன் வந்த நாள்ல தான் அன்பு என்பது வல்லமைன்ற ஒரு பாட்டெல்லாம் நம்ம பாடியிருப்போம். என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அன்புன்றது ஒரு பவர், ஒரு சக்தி, ஒரு வல்லமை. அந்த வல்லமை என்ன பண்ணும்னா, உங்களுடைய விசுவாசத்த செயல்படுத்த வைக்கிறது அந்த அன்பு தான். அந்த அன்பு இல்லாம உங்களுடைய விசுவாசம் செயல்படவே செயல்படாது. இப்போ அதுக்கு ஏற்காப்புல ஒரு வசனம் இருக்குன்னு பார்த்தா, ஆ எபேசியர் 3:20. இங்க பாருங்க. நம் ஓ ஷேர் பண்ணலையோ? சாரி. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும், நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே, திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும், நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுள். அப்போ நம்ம கேட்பதற்கும், வேண்டுவதற்கும் மேலாக அனைத்தையும் செய்ய கடவுள் வல்லவர். அத நம்ம புரிஞ்சிருக்கோமா என்னைக்காச்சும்? நீங்க என்ன கேட்கிறீங்களோ, என்ன வேண்டுறீங்களோ, அதற்கும் மேலாக தான் கடவுள் வந்து குடுக்குறார். அதாவது அவர் வந்து ஓகே உங்களுக்கு வந்து இவ்வளோதான் லிமிட்டு. உங்களுக்கு இவ்வளோதான் லிமிட்டு. நீங்க வந்து கோயிலுக்கு போனதுனால இவ்வளோதான் லிமிட்டு. நீங்க கோயிலுக்கு போகாதனால உங்களுக்கு இவ்வளோதான் லிமிட்டுன்னு கடவுள் யாருக்கும் பிரிச்சு அளக்க மாட்டார். மாறாக எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இதுதான். அதுதான் வந்து கலாத்தியர் 5:6ல பார்க்குறோம். ஆ விருத்த சேதனம் செய்தாலும், செய்யாவிட்டாலும் எப்பயனும் இல்லை. அதனால ஒண்ணுமே கிடையாது. அத வச்சு கடவுள் பாரபட்சத்தோட செயல்பட மாட்டார். அத நாம புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலுக்கு கடவுளுடைய அன்பு நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ புதிய ஏற்பாடுல எங்கெல்லாம் நம்ம வல்லமை என்ற ஒரு வார்த்தைய பார்க்கிறோமோ, அங்க வந்து 2 கான்டெக்ஸ்ட் 2 விதத்துல நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து வல்லமையோடு செயல்பவரும் நம்ம வேண்டுவதற்கும், நினைப்பதற்கும் மேலாக இந்த இடத்துல என்னன்னா, அன்பு. காட் இஸ் லவ். கடவுளே அன்பாய் இருக்கிறார். அப்போ நேத்து நாம பார்த்தோம், இந்த விசுவாசம் யார்கிட்ட இருந்து வருது? விசுவாசம் கடவுள் நமக்கு வந்து கொடுத்திருக்கின்றார். ஓகேவா? அத பார்த்தோம்னா, ஆ ரோமையர் 12:3 பவுல் வந்து ரோமையாருக்கு எழுதியிருக்கு. பவுலடிகளார், செயின்ட் பவுல். பாருங்க. இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டும் மீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையுறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவிற்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்துக் கொள்ளட்டும். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, ஈச் ஒன் ஹஸ் பீன் கிவன் அ மெஷர் ஆஃப் ஃபெய்த். எல்லாருக்கும் ஒரே அளவு நம்பிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆ, 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 சாமியார்களுக்கு ஜாஸ்தி, மக்களுக்கு கம்மி. இந்த மாரி ப்ரீச் பண்றவங்களுக்கு ஜாஸ்தி, கேட்கிறவங்களுக்கு கம்மி. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரே அளவுல தான் அளக்கப்பட்டிருக்கு. ஆனா, அத நாம எப்படி வளர்க்கிறோன்றத தான் நாம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ நாம என்ன பண்ணணும்னா, அந்த நம்பிக்கைய வளர்க்கணும்னா, நமக்கு என்ன? இந்த அன்பு தேவைப்படுகிறது. நம்பிக்கை, விசுவாசம் எப்படி வரும்? வார்த்தையை கேட்க கேட்க தான். ரோமர் 10:17ல வார்த்தையை கேட்க கேட்க எந்த வார்த்தைனா, கிறிஸ்துவை பற்றிய வாழ்க்கை. நம்ம அங்க போயிட்டு திருப்பி இங்க வருவோம். ரோமன்ஸ் 10:17.
பாருங்க. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்ப கிறிஸ்துவ செய்திய அறிவிக்கிறதுன்னா ப்ரோக்ளைம் பண்றதா பிரதர்? அதாவது கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. ஓகே. கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்பட்டால்னா என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைய எடுத்து சொல்றது. இப்போ ப்ரோக்ளைமிங். கடவுள் வந்து இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தாரு நான் நேத்து உங்ககிட்ட சொன்னேன். எதுக்கு வந்தாரு? நம்மள மீட்க வந்தார். மீட்க ஓகே. ஆனா முக்கியமான விஷயம் ஒண்ணு சொன்னேனே நேத்து நானு. நம்மளெல்லாம் பாதுகாக்க நமக்கு நம்ம அனைவருக்கும் நிலை வாழ்வு நிலை அளிப்பதற்காக வாழ்வு. ஓகே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார். வந்தார். ஓகே. இதை எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எப்படி எனக்கு தெரியும்? யாரோ ஒருத்தர் இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, பிரதர் ஜான்சன் எனக்கு வந்து சொல்லிக் குடுத்தாரு. ஆ, நான் என்ன பண்றேன், அத வந்து மத்தவங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான், அதை கேட்க வாய்ப்புண்டு. நான் உங்களுக்கு சொன்னா தானே அத பத்தி கேட்க முடியும். நீங்க ஆமா, இங்க கேட்கத மத்தவங்களுக்கு கொண்டு போய் சொன்னால் மட்டும் தான், "ஓ! அப்படியா? நாம இவ்வளோ நாள் நாம வந்து வேற வேற நெனச்சுட்டு இருந்தோமே!" அப்படின்னு சொல்லிட்டு நாம நெனச்சிருப்போம். கரெக்ட்டா? ஆமா பிரதர். இப்போ நாம என்ன நெனச்சிருந்தோம், கடவுள் வந்து நமக்கு வந்து பாவத்திலிருந்து விடுதலை அளிக்க வந்தார். நம்ம பாவத்தை நம்மளை மன்னிக்க வந்தார். அதெல்லாம் கரெக்ட்டு. ம். அதுக்கெல்லாம் தான் இருக்கும். ஆனா, முக்கியமான காரணம் என்னன்னா, நிலை வாழ்வு. நிலை பாவத்திலிருந்து வாழ்வு. விடுதலை பெற்று வாழ்வது நிலை வாழ்வு. ம். நேற்றுதான் சொன்னேன். பிறரை மன்னிப்பது நிலை வாழ்வு. பிறருக்கு ம். அன்பு காட்டுவது நிலை வாழ்வு. இத ஆ, அழிப்பதற்காக தான் கடவுள் இந்த உலகிற்கு வந்தார். ஆனா, இத தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பாவம். பாவம். இப்போ அந்த பாவத்த டீல் பண்ணா தான், நமக்கு ஆ. இந்த நிலை வாழ்வு கிடைக்கும். அதனால தான் ம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து என்ன பண்றாரு, அந்த பாவத்தை எல்லாம் அவர் உடம்புல சுமந்து, சிலுவையில அறையுண்டு, அந்த பாவத்தை எல்லாம் சிலுவையில அறைஞ்சு, அவர் 3வது நாள் உயிர்த்தெழும்போது தூய ஆவியானவர் வழியாக நமக்கு நிலை வாழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. பிரைஸ் இப்போ காட். இத கேட்டோனே உங்களுக்கு விசுவாசம் வருதா இல்லையா? எஸ் பிரதர். அதுதான். வருது. அறிவிப்பதை கேட்டால் நம்பிக்கை உண்டாகும். ம். கிறிஸ்துவை பற்றி செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. ம். அதாவது இப்ப இந்த உலகத்துல பார்த்தோம்னா, நெறைய பேரு இந்த உண்மைய புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ம். நீங்க போயிட்டு நார்மலா ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டு நீங்க போய் கேளுங்களேன், இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருன்ட்டு. ஆ. சொல்லுவாங்க, "என்னுடைய பாவத்த அழிப்பதற்காக வந்தாரு. ஆ. நான் நல்லா வாழ்றதுக்காக வந்தாரு. எனக்கு ஆ. வந்து பாவத்த மன்னிக்கிறதுக்காக வந்தார்." அப்படிதான் சொல்லுவாங்க தவிர, இந்த நிலை வாழ்வ பத்தி கொண்டே வரமாட்டாங்க. ஆனா, கடவுள் இதையும் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்க இந்த வசனத்த எடுத்து அவங்களுக்கு வந்து சொல்லி பாருங்களேன். அவங்க வந்து, ம். "அப்ப நாங்க கேள்வியே இல்லையே! இது என்ன புதுசா இருக்குன்னு." புதுசா இல்ல. எனக்கு கூட ஏற்கனவே இப்பதான் இருக்குது. பிரதர் தெரியுது. ஏற்கனவே பைபிள்ல இருக்குது. புதுசுலாம் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நம்ம அத யோவான் வந்து அவர் வாசிக்கணும். எழுதிட்டாரு. ஆ. ஆனா, நமக்கு அதை பற்றிய அறிவிப்பு கிடைக்கவில்லை. ம். ஒருவேள நம்ம முன்னோர்கள் வந்து அத படிச்சிருக்கலாம். ஆனா, அவங்களுக்கு வந்து ஒழுங்கான புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம். ம். ஆனா, இந்த காலகட்டத்தில பார்த்தோம்னா, நெறையா பிரேயர் மீட்டிங்ஸ், ம். நெறையா அ செஷன்ஸ்லாம் நடக்குது. ஆனா, நாம ம். வந்து அறிவு தெளிவோட இருக்கணும். எங்க கரெக்ட்டா எத சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னு. ம். ஏன்னா, நான் ஒரு ஒரு இடத்துல நான் கேட்கும்போது, ம். பாவத்தின் சம்பளம் மரணம். உண்மைதான். அத பத்தி ஆமா. தான் அந்த இடத்துல வந்து போதிக்கப்படுது. சொல்லிக் ம். குடுக்குறாங்க. பாவம் ம். செய்யாம இருங்க. பாவம் செய்யாம இருங்க. பாவம் செஞ்சா அழிஞ்சிருவீங்க. அத ம். பயமுறுத்தியே என்ன பண்றாங்க, கடவுளுக்குள்ள ம். கூட்டு வராங்க. நீங்க வந்து ம். பயத்தால கடவுள ஏற்கக்கூடாது. ம். அது வந்து பாதி உண்மைதான். ரோமையர் 6:23ல பவுலடிகளார் சொல்லியிருக்காரு. பாவத்தின் சம்பளம் மரணம். கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஆனா, ம். அதுக்கப்புறமும் இந்த இந்த வசனம் தொடரும். ஆனால் ம். நான் ஓகே. பார்ப்போம் அந்த வசனத்த. ரோமையர் 6:23. பிரதர் பாவத்தின் இது மரணம்னு சொல்றீங்க. அது எப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? இங்க பாருங்க. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. ஆ. மாறாக
கடவுள் கொடுக்கும் அருள்கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட முடிச்சிருவாங்க. ம். இந்த பாவத்துக்கு கூலி சாவு. ஓகே. ம். பாவம்னு சொன்னா பிரதர், என்னென்ன விதமான பாவம் பிரதர்? அதாவது பாவம்னா அதாவது 2 விஷயம் இருக்கு. இங்கிலீஷ்ல சொன்னா சின்ஸ்ன்னு 2 இருக்கும். சரி. ஓகேவா? சின்னுனா என்ன? சின்ஸ்னா என்ன? சின்னுனா ஒரு பாவம், சின்ஸ்னா மெனி பாவம். கரெக்ட். சிங்குலர் ப்ளூரல். இல்ல. கிடையாது. ஆ. சின்ன்றது நம்மளுடைய பாவ சாயல். ஓ! நம்மளுடைய பாவ பாவ சாயல் இஸ் சின். சாயல். நான் சொல்றேன். ம். ஆ சின்ஸ்ன்றது ம். என்னன்னா, அதன் மூலியமாக செய்யற பாவங்கள் தான் சின்ஸ். ஸோ ஓ! சின்னுனா ஒரு பாவம், சின்ஸ்னா ஆ. நெறைய பாவம். சிங்குலர், ப்ளூரல் அந்த இது கிடையாது. ஆ. எப்படி சொல்றேன்னு கேளுங்க. இப்போ வந்து ம். அ பிரதர் இப்ப வந்து சின் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சின் வந்து ஆடா ஆடம் அண்ட் ஈவ்ட்ட இருந்து வந்தது. அதான் அது நான் வந்து உங்களுக்கு சின்னா? எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்ல யோசிக்கிறேன். ஓகே. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ ஆ. அ நீங்க வந்து அ கடவுள் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கு முன்னாடி நீங்க பாவின்னு சொல்லியிருக்கீங்களா? நான் பாவின்னு சொல்றோமா? நான் பாவம் செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்றோமா? நான் நான் யூஸ் பாவின்னு பண்ணதில்ல சொன்னது பிரதர். இல்லையா? நம்ம வந்து இந்த கோயில்லலாம் மாஸ்லலாம் சொல்லியிருக்கோமே. பாவமே, ஆஹஹ. பாவமே, என் பெரும் பாவமே நம்ம அப்படின்னு சொல்லி சின்ன அப்படி அப்படின்னு. சொல்றோம் தெரியுமா? ஆ. சொல்றோம்ல. ஆ. ஓகே. இப்போ அத பேஸ் பண்ணி ஒரு கேள்வி. ஆ. நீங்க பாவம் செய்யப்பட்டதனால பாவி ஆவுறீங்களா? இல்ல ஆ. பாவினால நீங்க பாவம் செய்யப்பட்டு இருக்கீங்களா? பாவம் செய்ததுனால தான். இல்லையா? அதுதான் தப்பான ஒரு புரிதல். நீங்க பாவம் ஓகே. செய்றதுனால நீங்க பாவி ஆனது கிடையாது. ஆ. பாவ சாயல் உங்களுள் இருப்பதனால தான் நீங்க போய் பாவம் செய்றீங்க. ஒரு ஓகே. எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. ஒரு ம். 2 அ பெட்ஸ் அனிமல் நீங்க ம். வளர்க்குறீங்க. ம். ஓகேவா? அத வந்து நீங்க அந்த ம். 2 பெட்டுக்கு என்ன சொல்லலாம் தமிழ்ல? பெட்ஸ். தமிழ்ல செல்ல பிராணிகளா? செல்ல பிராணிகள். ஓகே. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இப்ப அந்த ஆ. செல்ல பிராணிகள நீங்க வந்து வளர்க்குறீங்க. ஆஹா. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நாள் அதுக்கு வந்து குளிப்பாட்டுறீங்க. ம். கான்சன்ஸ் பவுடர்லாம் போடுறீங்க, கிரீம போடுறீங்க, எல்லாத்தையும் போடுறீங்க. கம கமன்னு ஆக்குறீங்க. சுடு தண்ணீல குளிப்பாட்டிட்டு 2 ம். பேரும் அழகா செல்லமா இருக்கிறாங்க. ஸோ நீங்க ம். என்ன பண்றீங்க? உங்கள வீட்ல விட்டுட்டு ம். நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க. ம். மார்க்கெட் போயிட்டு ஒரு 1 மணி நேரமோ, 1 1/2 மணி நேரமோ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு, நீங்க ம். வந்து எங்க திருப்பி வீட்டுக்கு வர்றீங்க. ம். அப்போ வரும்போது ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ம். பிரைஸ் காட். சாரி. சாரி. ஓகேவா? அப்போ நீங்க வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு ம். வரும்போது ஒரு பிராணி வந்து உங்கள ம். வந்து அப்படியே கட்டி ஓடி வந்து உங்க மேல தாவுது, நக்குது, வாலாட்டிக்கிட்டு வருது, எல்லாம் பண்ணுது. உங்க கூடயே சுத்தி சுத்தி வருது. அந்த பிராணி என்னது? நாய். ஓகே. இன்னொரு பிராணிய சுத்தி முத்தி தேடுறீங்க. ஆனா அது காணோம்.
ரொம்ப நேரமா ம். தேடுறீங்க. அப்புறம் அது வந்து ஒரு ம். சாக்கடையில போய் கிடக்குது. அது என்னது? ம். சாக்கடையில கடக்குற அளவு இருந்தா பன்றி. ஆ. ஓகே. பிரேஸ் காட். அ. அ. இப்போ 2த்தையும் நீங்க குளிப்பாட்டுனீங்கல்ல. ஆ. அப்போ எதற்காக பன்னி வந்து திருப்பி அந்த சாக்கடையில போயிட்டு மேய ஆரம்பிக்குது? அதோட சுவாபம் அப்படி. அதோடைய சுவாபம். அதே ம். மாரி தான் பாவ சுவாபம், பாவ சாயல் நம்ம உள்ள இருக்கிறதுனால தான், ஆ. நாம போயிட்டு பாவம் செய்றோம். ஓ! நீங்க ஓகே, ஓகே. பாவம் செய்றதுனால நீங்க பாவி ஆனது கிடையாது. நீங்க ம். பாவி ஆனதுனால தான் போயிட்டு பாவம் செய்றீங்க. சரி பிரதர். நம்ம எப்படி பாவமா ஆனோம்? ஆ பாவ எப்படின்னா, சுவாபம் எப்படி நம்மளுக்கு ஆதாம் வந்தது? ஏவாள் வழியாக ஆஹா. பிறக்கிற அனைவருமே ஆ. இந்த ஒரிஜினல் சின் பாவ சாயல் நம்மளுள்ள வருகிறது. அதாவது ஒரிஜினல் சின். ம். ஃபாதர்ஸ் சீட் அண்ட் மதர்ஸ் சீட். அப்பா, அம்மாவின் ம். வித்துக்கள் வழியாக பிறக்கிற ம். குழந்தைகள் அனைத்தும் பாவ ம். சாயலோடு இந்த உலகத்தில் பிறக்கின்றன. ஓகே. பிரைஸ் காட். ஒரு பிரைஸ் தி குழந்தைய லார்ட். ஒரு ஒரு 6 மாசம் குழந்தைய நீங்க வந்து ம். தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. ம். இன்னொரு குழந்தை வரும்போது அந்த குழந்தைய ஒரு அம்மா வந்து ஒரு 6 மாசம் குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க. நீங்களே உங்க ம். பசங்கள தூக்கி வச்சிருப்பீங்கல்ல? ம். உங்க சொந்தக்காரங்க குழந்தை வரும்போது உங்க குழந்தைய கீழ விட்டுட்டு, அந்த ம். குழந்தைய தூக்கும்போது உங்க குழந்தை என்ன பண்ணுது? இவருக்கு பிடிக்காது. புடிக்காது, அழுவும், என்னென்னமோ பண்ணும். கரெக்ட்டா? ஆ. அதுக்கு யார் அந்த அஃபென்ஸ சொல்லிக் குடுத்தா? நீங்களா? இல்ல. ஓ! அதான் எப்படி? சுவாபம். ஓகே. அந்த சுபாவம் எங்கருந்து வருது? ஆதாம் ஏவாள்ட்ட நம்மள்ட்ட இருந்து வருது. அதான். ஓகே, ஓகே. இதுதான் ம். பாவம். புரியுதா? ஓகே. பாவங்கள், புரியுது, அதாவது புரியுது. பாவங்கள்ன்னு சொல்லப்போனா, இத ஆ. வச்சு செய்றது தான் பாவங்கள். ம். ம். So sin and sin. Sin is the root and sins are the fruit. ஓகே. அப்போ ரூட் அண்ட் ஃப்ரூட். அப்போ ஓகே. கடவுள் என்ன செய்யணும்னா, இந்த பாவத்த நம்ம நம்ம இடத்துலருந்து அகற்றணும்னா, அந்த பாவ ம். சாயல நம்ம நம்ம ம். கிட்ட இருந்து அகற்றினால் அந்த எடுத்தால் மட்டும் தான் நம்மளால ம். நன்மை செய்ய முடியும். அதாவது நான் இந்த கடவுள் வார்த்தைக்கு வர முன்னாடி, எனக்கு இது பாவம்ன்னு தெரிஞ்சு நான் போய் செஞ்சேன். எதுக்குன்னா, ம். எனக்கு வந்து அத அத தடுக்கிறதுக்கான ஒரு அந்த வல்லமை என்கிட்ட கிடையாது. அந்த சக்தி என்கிட்ட இல்ல. ஆனா, எப்போ ம். இயேசு கிறிஸ்துவை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேனோ, ரோமையர் ம். 5:5 வழியாக கடவுளுடைய அன்பு தூய ஆவியானவர் வழியாக என் மீது பொழியப்படும்போது, அந்த ம். அன்பின் வழியாக நான் என்ன பண்றேன், எல்லா பாவத்தையும் அப்படியே அடியோடு வெறுக்க ஆரம்பிக்கிறேன். ம். பிரைஸ் காட். இன்னொரு இன்னொரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். இயேசுவுக்கே புகழ். 2 கொரிந்தியர் 5:21. நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். ம். கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை செய்ய ஏற்க வைத்தார். யாரு? யார் அவங்க பண்ணது? அவங்க கடவுள் வந்து அவங்க இயேசு கிறிஸ்துவ ஆ. பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துவ ஆ. பாவநிலை ஏற்க செய்தார். ம். ஓகேவா? இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, தெய்வீக பரிமாற்றம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவைன் எக்ஸ்சேஞ்ச். டிவைன் எக்ஸ்சேஞ்ச் கேள்விப்பட்டுருக்கேன். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, அ. உங்களுடைய பாவ சாயல், அந்த பாவ நிலை இருக்கு தெரியுமா? பாவ சுவாபம். ஆ. அத ஆ. கடவுள் என்ன பண்றாரு, உங்க கிட்ட இருந்து எடுத்து ம். கிறிஸ்துவோடைய சரீரத்துல போடுறாரு. ம். கிறிஸ்து ம். ஏன் பாவம் எதுக்கு கிறிஸ்து மேல பாவம் இல்ல? அவரு ஹோலி ஆஃப் ஹோலீஸ். அவருடைய பிறப்பு எப்படி? பிறப்பு வந்து தூய ஆவியானவரால தான். கடவுளுடைய ஆஹா. வார்த்தை மூலியமாக பிறந்தார். அ ஆ. உலகத்துல உள்ள ஆண், பெண் மூலியமாக அவர் வந்து பிறக்கவில்லை. பிறக்கல.
ம். ஓகேவா? அதனால ம். அவருக்கு வந்து பாவ சாயலே கிடையாது. ஓகே. அப்போ கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது மனிதராக தான் வந்தாரு. அவர் வந்து ம். அ ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு ம். நேர்மையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைச்சியஸ்னஸ். ரைச்சியஸ் நேர்மை. ஓகே. ஆ இப்போ அவரு இந்த உலகத்துல பிறக்கும்போது, அவர் என்ன கடவுள் என்ன பண்றாரு? அவருடைய அந்த நேர்மைத்தனத்தை எடுத்து ம். நம்ம ம். மேல வைக்கிறார். அதுதான் ஓ! டிவைன் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் தெய்வீக பரிமாற்றம். ஓகே, இதுல தான் ஓகே. என்ன நடக்குது? உங்களுடைய பாவ சாயல் கடவுள் மீது இயேசு கிறிஸ்து மீது போடப்பட்டு, இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழிக்கிறார். ம். கடவுளை கடவுள் காலு, கைகள் எல்லாம் ஆணி அடிக்கிறாங்களா? ஆ. நம்ம நேச்சுரலா பார்க்கும்போது, அவருடைய உடம்புல ஆணி அடிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, அங்க என்ன நடக்குதுன்னா, ம். நம்மளுடைய பாவத்த எல்லாத்தையும் சிலுவையில அறையிறாங்க. ம். பிரைஸ் காட். அதுதான் வந்து கொலோசியர் 2, 14, 15 தான் பிரதர் இது என்ன இது என்ன ரீடிங்ஸ் பிரதர்? இப்ப 2 படிச்சது நீங்க? கொரிந்தியர் 2 கொரிந்தியன்ஸ் 5:21. 2 Corinthians 5:21. 5:21. ஓகே. இப்போ ம். அதாவது ஆதாம் இந்த உலகத்திற்கு வரும்போது, அவரும் நேர்மையாளரா தான் உள்ள வராரு. அவர் மேலயும் ம். பாவம் கிடையாது. ம். ஆனா, நம்ம நேத்து படிச்சோம். அவருக்கு வந்து ஒரே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கட்டளை? "நீ இந்த மரத்தின் இந்த இந்த தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தின் கனிய கூட நீ உண்ணலாம். அந்த ம். வாழ்வு, சாவும் தர கனிய கூட நீ உண்ணலாம். ஆனா, ம். தோட்டத்தின் நடுவே உள்ள அ அறிவின் கனிய நீ உண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு ஒரு கட்டளை உண்ணக்கூடாது. வச்சாரு. அந்த ஒரு கட்டளை ம். சின்ன கட்டளை தான். அந்த கட்டளை தான் எல்லாத்திற்கும் மேலான ஒரு கட்டளை. ம். அததான் அ அ ஆதாமுடைய அதாவது கடவுளுக்கு நான் அன்பு செலுத்துறேன்றத எப்படி நீங்க காட்டணும்னா, அவருடைய கட்டளைய நீங்க மதிச்சு நடக்க ஆரம்பிக்கணும். ம். அப்போ ஆதாம் அந்த பாவத்த அந்த கனிய சாப்பிடுற வரைக்கும் நேர்மையாளரா தான் இருக்கிறார். ம். அப்ப எப்போ அந்த கனிய சாப்பிடுறாரோ, அப்ப என்ன நடக்குது? கீழ்ப்படியாமை மூலியமாக ம். பாவம் அவருடைய உடம்பில் உள்ள வருகிறது. ஸோ, ம். அதிலிருந்து பிறக்கப்படும் அனைவருமே ம். என்ன பண்றாங்க? அந்த பாவ நிலை, அந்த பாவ சாயல், அந்த பாவ சுபாவம் அவங்களுக்கு வந்து தொன்று தொட்டு அதே மாரி வந்துகிட்டே இருக்கு. ம். இப்போ இங்க வந்து என்ன என்ன பண்ணணும்? கடவுள் இதுக்கு என்ன பண்ணணும்னா, பார்ன் ம். அகைன் மறுபிறப்புன்ட்டு வந்து ஒரு கான்செப்ட் ஒண்ணு கொண்டு வந்தாரு. அது எப்படின்னா, ம். ம். மறுபிறப்புல என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து அ அ கடவுளுடைய வார்த்தையினால நீங்க வந்து மறுபிறப்பு அடையிறீங்க. ஓகேவா? ம். அதுதான் வந்து ம். நிக்கோதேமுன்ட்டு ஒருத்தர் வந்து இருப்பாரு. ம். அவர் வந்து கேட்பாரு. கடவுளே எங்க அத பார்ப்போம். ம். புரியுதா இதுவரைக்கும்? இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுது பிரதர். யோவான் சுவிசேஷம். புனித யோவான் ஐயோ! எழுதிய சுவிசேஷம் 3, 1லேருந்து படிப்போம். பரிசேயர் ம். ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு ம். இரவில் இயேசுவிடம் வந்து, ராபி, நீ கடவுளிடம் வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். ம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வொரு அடையாளங்களை எவரும் செய்ய இயலாது என்றார். இயேசு ம். அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிகுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ம். ஓகே. இவர் கேட்ட கேள்வி என்ன? ஆனா இயேசு ம். குடுத்த பதில் என்ன? ஒரு கான்ட்ரடிக்டிங்கா இல்ல? அவர் யோசிப்பாரு. யாஹ்! நான் ஒண்ணு கேட்கிறேன். இவரு இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு. நம்ம வந்து ஆ. பேசியிருப்போம் தெரியுமா? "என்னடா டேய்! நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ ஒண்ணு சொல்ற. தெளிவா இருக்கியா? இல்லையான்னு கேட்போம். ஆ. கரெக்ட்டா? இங்க ஒரு யாஹ்! விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நிக்கோதேமுன்றது ஒருத்தர். கரெக்ட்டா? ஆ. அவர் மட்டும் தான் இயேசுவ பார்க்க வராரு. ஆனா, ம். அவர் இங்க சொல்றாரு பாருங்க, "ராபி, நீ கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம்." யார் அந்த நாங்கள்? நாங்கள்னா நம்பலாம். நாங்கள்லாம் அனைத்து பரிசேயரும் ஆ. இவர் கடவுளிலிருந்து வந்த போதகர் என்பதை
அவங்களுக்கு தெரியும். ஆனா, தெரியும். அவங்களால ஏற்க முடியல. ம். ஓகேவா? நாம பின்வரும் கிளாஸ்ல அத ஏன் ஏற்க முடியலன்னு சொல்லிட்டு நாம வந்து பார்க்கலாம். ம். அவர் சொல்றாரு பாருங்க, "கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி, நீர் செய்யும் அருமடையாளங்களை யாரும் ம். செய்ய இயலாது" என்றார். ம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? "மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன்" என்றார். ம். நிக்கதேம் அவரை நோக்கி, "வயதான பெண் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? பிறக்க அவர் முடியும். மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா?" என்று கேட்டார். இயேசு அவரைப் பார்த்து, ம். "ஒருவர் ம். தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி, இறையாட்சிக்கு உட்பட இயலாது என மிகு உறுதியாக உமக்கு சொல்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. ம். ஓகே. இயேசு கிறிஸ்து எத்தன வாட்டி பொறந்தாரு? ஒரு முறை தான் பிறந்தாரு. அப்போ ஏன் இவர் திருப்பி மறுபடி பிறந்தால் அன்றின்னு இறையாட்சியை காண முயலாதுன்னு சொல்றாரு? அது வந்து ரிசீவிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பிரதர். இது ஓகே. 1 வந்து அ, அம்மா வயித்துல இருந்து பொறக்கிறது. ஆ, 2வது வந்து இந்த பாப்டிசம், ம். ஞானஸ்தானம் இருக்கு ஆ, தெரியுமா? ஆ, ஆ, அதுதான் வந்து 2வது வாட்டி அததான் இங்க சொல்றாரு பாருங்க. ம். ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது. அப்போ அந்த ஞானஸ்தானம், அப்புறம் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உறுதி ம். பூசுதல். உழுது பூசுதல். ஓகேவா? இதுதான் வந்து 2வது பிறப்பு. இங்க என்ன நடக்குதுன்னா, தூய ஆவியானவர் உங்களுள் இறங்குகிறார். அதுக்கு முன்னாடி புது நன்மைன்ற ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அங்க என்ன ஆ, நடக்குதுன்னா, கடவுளை ம். நீங்க வந்து உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்கிறீங்க. கடவுளை ஏற்றுக்கொண்ட ம். அடுத்த உடனே என்ன நடக்குதுன்னா, தூய ஆவியானவரும் உள்ள வருகிறார். அது வந்து ஒரு பெரிய ஒரு நாம வந்து இதுவரைக்குமே அது ஒரு ரிலிஜியஸ் ஃபங்ஷனா தான் பார்த்திருக்கோமே தவிர, ஆனா ம். அந்த சாக்ரமென்ட் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன் கிடையாது. இம்பார்ட்டன்ட் அது என்ன சொல்றது? ஒரு முக்கியமான ஒரு முக்கியமானது. பகுதியாக நாம வந்து அத கருதணும். ஏன்னா, அந்த இடத்துல ம். வந்து தூய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் அங்க வந்து நடக்குது. ஆனா, ம். நாம சிறு சிறு வயசுல நம்ம அத தூய ஆவிய நமக்குள்ள இருக்கிறார்னாலும், ஆனா அத ம். நாம ஒழுங்கா உணராதனால தான் நம்மளுக்கு ம். இவ்வளவு கஷ்டம். ம். எல்லாரும் உணர்றாங்களா? அப்படின்னு சொல்லப்போனா 90% உணர்றதில்ல. மத்தவங்கள பத்தி எப்படின்னு தெரியல. நான் உணரல. ஆனா, அ. கடவுளுடைய வார்த்தைய கேட்க கேட்க பிறகு தான் என்ன நடக்குது? ம். தூய ஆவியானவர் எனக்குள்ள தான்ப்பா இருக்கிறாரு. நான் இவ்வளவு நாள் வேற எங்கேயோ தேடிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம். எண்ணம் வருது. ம். பிரைஸ் காட். பிரைஸ் அப்போ தி லார்ட். மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சி காண இயலாது. அப்போ இயேசு கிறிஸ்து அங்க ஆ ம அன்னை மரியாள் வயிற்றில பிறக்கிறாரு. அடுத்தது வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்நாபகர்லப்பர் அங்க வந்து என்ன பண்றாரு? ஒரு ஞானஸ்தானம் அங்க குடுக்குறாரு. ஞானஸ்தானம் குடுக்குறாரு. அங்க குடுத்துட்ட பிறகு தூய ஆவியானவர் புறாவின் வடிவில் இறங்குறத பார்க்குறாரு. அதுக்கு ம். அப்புறம் உடனே இயேசு கிறிஸ்துவோடைய அ அவருடைய மினிஸ்ட்ரி வொர்க் ஸ்டார்ட் ஆகுது. ம். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கேட்கறாங்க, "நீ கடவுள் இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வடையாளங்களை செய்ய செய்ய இயலாது." அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்றாரு? "மறுபடியும் பிறந்தால் அன்றி." இது வந்து எனக்கு ம். மாத்திரம் இல்ல, நீங்களும் ம். பிறந்தாலும் உங்களால ம். இறையாட்சியை காண இயலாது என மிகு உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மறுபடியும் ம். பிறக்கிறது எப்படின்னு கேட்டனா, ஒருவர் தண்ணீராலும், தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என மிகுதியாக உமக்கு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்றாரு? இயேசு ம். கிறிஸ்து செய்றது எல்லாமே இறையாட்சியின் ஒரு 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 பகுதி. ம். இதுதான் இந்த நிலைவாழ்வு. இத குடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்துக்கு வரார். ம். இப்போ அதான் மறுபடியும் பிறந்தால் அன்றி, அதாவது இங்கிலீஷ்ல இப்போ பார்ன் அகைன் போட்டிருக்கும். இன்னொரு ம். டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா, என்ஆர்எஸ்வில அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, பார்ன் ஃப்ரம் அபவ் இல்லன்னா ஓ! ரீபர்த் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே. ரு பார்ன் ஃப்ரம் அபவ். பார்ன் ஃப்ரம் அபவ் ஆர் பார்ன் அகைன். ம். ஆ. இப்போ இந்த பார்ன் அகைன், பார்ன் ஃப்ரம் அபவ் அப்படி என்னன்னா, நாம இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு உளமாற நம்பும்போது எத நம்பணும்? ஓகே. இது இன்ட்ரஸ்டிங்கா போகுது. ரோமையர் 10
ஏனெனில் 10 அதிகாரம் 10, 9, 10. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு, இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளார நம்பினால் மீட்பு ம். பெறுவீர்கள். ம். இவ்வாறு உள்ளார நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார ம். அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ம். இதுதான் இதுதான் born again. இந்த அ ம். மறுபடியும் பிறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆ ஆ ஆவ் ஆகுறோம். அது அது ம். ஆயிட்ட பிறகு நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது? உடனே மீட்பு கிடைக்குது. ம். இப்போ பிரதர் மீட்பு அப்படின்னு சொன்னா சால்வேஷன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. சல்வேஷன் சல்வேஷன். ஓகே ஓகே. சால்வேஷன் ஆர் சேவ்ட். சரி. ஓகே. சேவ் ஃப்ரம் டெத். ம். இப்போ பாவத்தின் கூலி மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பைபிள்ல ம். மரணம்ன்ட்டு எத குறிப்பிடுதுன்னா, ம். உங்களுடைய ஆவிக்குரிய மரணத்த குறிப்பிடுது. ம். ஓகேவா? நாட் த பிசிக்கல் டெத். பிசிக்கல் டெத் எல்லாருக்கும் கண்டிப்பாக உண்டு. உண்டு. இந்த உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாருக்கும் பிசிக்கல் டெத் உண்டு. ஆனா, ம். எப்போன்றது தான் யாருக்குமே தெரியாது. ம். இன்னைக்கோ, இல்ல நாளைக்கோ எல்லாரும் இந்த உலகத்துல பிறக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நாள் போயே ஆகணும். ம். ஆனா, நம்ம நம்ம கிறிஸ்துவம், இந்த பைபிள், அந்த கேத்தலிக் கேட்டகிசம் இதெல்லாம் என்னன்னா, இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு இருக்கிறதுன்றத வாழ்க்கை. வந்து உணர்த்துது. அந்த ஓகே வாழ்க்கை ஓகே. எப்படி அ எப்படி சாத்தியம்னா, நீங்க ம். இப்போ இங்க எப்படி வாழ்றீங்களோ, அதே ம். மாரியான வாழ்வ தான் நீங்க அங்க போய் வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நாம ஹalleluya. பிறர் மேல அன்பு செலுத்தி, பிறர மன்னித்து, தேவையில்லாத ம். பேச்சுக்கெல்லாம் தவிர்த்து, ஒழுங்காக கடவுளுடைய வார்த்தைகள பேசி, அதன்படி நடந்தா, ம். பின்னுலகத்திலும் அதே மாரி நம்மளால வாழ முடியும். ஹalleluya. இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ நீங்க இப்போ இந்த கடவுளை பற்றிய அறிவிப்பை கேட்டாதான் உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். இப்போ ம். உடனே ஒருத்தர் கடவுள் வார்த்தையை கேட்ட உடனே அவர் வந்து மறுபிறப்பு ஆக முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா, ம். முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியும்ன்றது கூட சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் நடக்கலாம். இப்ப எனக்கு ஏன் பிரதர் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது? சொல்றத ஏன் கேளுங்க. அப்படி சொல்ல முடியாது? 2013ல நான் கடவுள ம். பத்தி அறிய ஆரம்பிச்சேன். 2013ல. ஆஹா. 2013ல. ஆ. ஆனா, என்னுடைய உண்மையான மறுபிறப்பு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ம். 2020 பேண்டமிக் டைம்ல தான் உண்மையான மறுபிறப்பு ஆரம்பிச்சது. ஓகே ஓகே. ம். இது வந்து எனக்கு நீங்க அதாவது அ ஓகே. இன்னொரு விஷயம். இன்னொரு வசனத்துக்கு போலாம். 1 பேதுரு 1:23. 1 பீட்டர் 1:23. 1 Peter 1:23. இங்க 1:23. பாருங்க. நீங்கள் ம். அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக ம். உயிருள்ளதும், நிலை நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்படைந்துள்ளீர்கள். ம். எப்படி புதுப்பிறப்பு அடைகிறோம்? எப்படி ம். நம்ம இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என அறிக்கை எடுத்து அ எ ஓகே. இப்போ நாம வந்து ரோமையர் 10:9ல நாம பார்த்தோம். இயேசு ம். கிறிஸ்துவே ஆண்டவர் என வாயால அறிக்கையிட்டு, உளமார ம். நம்பணும். எத நம்பணும்? ம். இயேசு கிறிஸ்து அ அ ரிசன் ஃப்ரம் த டெத். ஆ அதுதான் முக்கியம். ஆ. இயேசு கிறிஸ்து கடவுள் அவரை சாவிலிருந்து உயிர்த்தெழ செய்தார். அத ம். நம்பணும். அத நம்புனா தான் மீட்பு. ம். ஓகேவா? அத முக்கியமா புரிஞ்சுக்கணும். இது ம். இது இத எப்படி நம்புறீங்கன்னா, ம். கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் நீங்க வந்து நம்புறீங்க. அதுதான். கடவுளின் ம். வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். நீங்க பாருங்க அழியக்கூடிய வித்தினால் அல்ல. அழியக்கூடிய வித்துனா நம்மளுடைய தந்தை, தாயோடைய வித்து தான் அழியக்கூடிய வித்து. அந்த உடம்பு ம். அழியும்போது அந்த வித்தும் அழிஞ்சு போயிடும். ம். மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் ம். புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ம். இப்போ நம்ம புதுப்பிறப்பு அடைந்த உடனே என்ன பண்றோம்னா, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என
வாயால அறிக்கையிட்டு அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கடவுள் இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்தார் என நம்பும் பொழுது, நாம ம். மீட்கப்படுகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நாம் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் நம்மளை ஆக்கிவிட்டார். நம் அனைவரையும் ஆக்கிவிட்டார். இப்போ ம். ஆக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய பாவ சாயல் முழுவதுமாக அழிந்து, நீங்க ம். வந்து புதிய சிருஷ்டி ஆகுறீங்க. யூ ஆர் அ நியூ கிரியேஷன். ம். இந்த நியூ கிரியேஷன் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய பழைய நெறைய வசனம் போறேன். புரியுதா இல்லையான்னு தெரியல. புரிஞ்சுதா? புரியுது பிரதர். நல்லா புரியுது. ஆக்சுவலா நான் ஸ்லோவா தான் போறேன். இன்னொரு வசனம் பார்த்தோம்னா, அ ம். 2 கொரிந்தியர் 5:17. இங்க பாருங்க. இப்போ நாம வந்து கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகப்பட்டோம். அப்போ ம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம். அப்ப இங்க என்ன நடக்குது ம். பாருங்க. ம். எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது, அவர் ம். புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். நியூ கிரியேஷன். ஆ பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ? இந்த ஆ. வசனம் கேட்டாலே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, எங்க கோயில்ல வந்து இந்த ம். பொங்கல் டைம்லலாம் இந்த வசனத்த தான் வாசிப்பாங்க. பழையன கலைந்து ம். புதியன புகுந்தது அன்றோ? நான் வந்து அந்த மாரி தான் நெனச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் ம். கடவுளுடைய வார்த்தைக்கு உள்ள வரும்போது தான் பழையன கழிந்து தான் எது கழிஞ்சது? பழசுனா எது போச்சு? ம். என்னது போச்சு? பழசுனாக்கா நம்மகிட்ட இருந்த கெட்ட பழக்கவழக்கங்கள் இந்த எ இ அதெல்லாம் இந்த கெட்ட வழக்கங்கள் எதனால வந்தது? அந்த பாவ அ சாயல். பாவ சாயல். ஓகே. பாவ சாயல் அது எல்லாம் கழிந்து நீங்க நீங்க என்ன ஆவுறீங்க? புதியாக படைக்கப்பட்டவர்கள் ஆகுறீங்க. ம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. பிரைஸ் தி அப்போ லார்ட். நாம அல்லேலூயா. இயேசுவோடு இணைந்திருக்கும்போது, அவருடைய ம். அன்பை நாம புரிந்து வாழும்போது, ம். நமக்கு என்ன அவருடைய அந்த அன்பின் வல்லமை என்ன பண்ணும்னா, ம். நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசத்த ம். செயல்படுத்த ஆரம்பிக்குது. ம். அதுதான் 1 யோவான் ம். ம். 1 ஜான் 5:4 5, 4 ஓகே. ஏனெனில் ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. நம்பிக்கையே. அப்போ ஓகே. நாம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? கடவுளிடமிருந்து நம்ம ஷார்ட்டா தான் பார்த்தோம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை ம். வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரைத் தவிர, உலகை ம். வெல்பவர் யார்? ம். வேற யாராலயும் இந்த உலகைய வெல்ல முடியாது. இந்த ம். உலகை வெல்லணும்னா இயேசு கிறிஸ்து நமக்கு தேவை. அவருடைய அன்பு நமக்கு தேவை. அந்த அன்ப வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? ம். கிறிஸ்து இயேசுவை அ அ ம். நம்ப முடியும். அவர் ம். பத்தி உணர முடியும். இப்போ பிரைஸ் தி இப்போ வந்து நம்ப நம்ப ப்ராமிசஸ் அண்ட் ஆம் அ கடவுள் குடுத்த வார்த்தைகள். "டூ நாட் பி அஃப்ரைட். ஐ அம் ஆல்வேஸ் வித் யூ." இந்த சாம்ஸ் 23ல உள்ளது, சாம்ஸ் 91ல உள்ளதெல்லாம் இதெல்லாம் படிக்கும்போது நம்ப முழுசா அத நம்பிறணும் பிரதர். ம். ஏன்னா கடவுள் இப்படி குடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு மொழி குடுத்திருக்கிறாரு, வாழ்த்து அப்படின்னு ஆனா சொல்லி இதுக்கு இப்படி முன்னாடி இப்படி நம்மளால வாழ்ந்தாலே நம்ப முடியல. நம்ப முடியல. நம்புனாலும் ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருது. அது ஏன்னா, அவருடைய அன்ப ம். புரிஞ்சுக்காம இருக்கனால தான் புரிஞ்சுக்காதாம இருந்ததுனால தான். அதனால தான் நம்மளால இது பண்ண முடியல. ஆ.
இப்போ கடவுள் ஏன் இறந்தாருன்றது நம்மளுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கு. ஓகே. எஸ், என்னுடைய எஸ். பாவத்தின் கழுவாய்க்காக கடவுள் வந்து இறந்திருக்காரு. இப்போ வந்து அ ம், அ நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. ம், உங்கள வந்து தூக்குல போடுறன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ம். அந்த இடத்துல வந்து இல்ல, இல்ல இவங்கள தூக்குல போடாதீங்க. இவங்களுக்கு பதில் நான் சாவுறேன்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு பதிலா நம்மளோட இறந்தாருன்னா, பிளேஸ அவரு எடுத்துட்டாரு. உங்களுக்கு வந்து இறந்தாருன்னா, அவர ம். பத்தி நீங்க என்ன நெனைப்பீங்க? ஐயோ! எவ்ளோ எனக்காக நல்ல மனுஷன். இறந்தாரே அவரு இவரோட இப்படின்ட்டு. அன்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கலையே! ஆஹா. அப்புறமாச்சும் நம்ம வந்து ஒழுங்கா வாழணும்னு சொல்லிட்டு ஒரு இது நம்பிக்கை வருதா? ஆமா. அததான் இயேசு உண்ம. கிறிஸ்து செய்றாரு. ஓகே, ஓகே. நேத்தே நான் சொன்னேன். ஒரு ரூம்க்குள்ள ஒரு 100 கிரிமினல்ஸ் இருக்கிற இடத்துல, உங்க பையனோ, உங்க உங்க இல்ல உங்க பொண்ணையோ ஐயோ! அனுப்புவீங்களா? தைரியமா விட முடியாது. ஆ. எதனால? கண்டிப்பா அவங்க வந்து சாவடிச்சுருவாங்க. ம். ஆனா இந்த உலகத்துல கிரிமினல்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும், ம். கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த அவரு உலகத்திற்கு மகன எங்களுக்காக ம். குடுத்தாரு. எதற்கு? நமக்காக. அதுல தான் அவருடைய அன்பு அடங்கியிருக்கு. ம். பிரைஸ் காட். அப்போ லவ் இஸ் த பவர் சோர்ஸ் ஆஃப் ஆர் ஃபெய்த். அன்பு என்பது ம். ஒரு வல்லமை. நம் நம் ம். அனைவருடைய நம்பிக்கையையும், விசுவாசத்தையும் ம். செயல்படுத்துறதுக்கான ஒரு வல்லமை அந்த அன்புல இருக்குது. பிரதர் இந்த வல்லமை அப்படின்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல என்ன பிரதர்? பவர் பவர். பவர், பவர். ஓகே. அப்போ இந்த விசுவாசத்த செயல்படுத்துற இந்த அன்ப நான் எப்படி அறியறது? இந்த அன்ப நான் எப்படி பெற்றுக்கொள்கிறது? அவரோட வார்த்தைய அதுல அது படிக்கிறதுனால. இத அறியாமலேயும் பெற்றுக்கொள்ளாதனால தான் நம்மளுடைய விசுவாசம் இன்னும் கொஞ்சம் மிகுதியாவே இருக்குது. ம். நீங்க எவ்வளவு அளவுக்கு கடவுளுடைய அன்ப புரிஞ்சுக்கிறீங்களோ, அவ்வளோ அளவுக்கு ம். தான் உங்க விசுவாசம் செயல்படும். நீங்க ம். 10% புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, 10% தான் உங்க விசுவாசம் செயல்படும். நீங்க செயல்படும். 100% கடவுளுடைய அன்ப புரிஞ்சீங்கன்னா, 100% உங்க விசுவாசம் செயல்படும். ம். அதான் நம்ம ரோமையர் 12:3ல பார்த்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் அளவையிலே நம்பிக்கை அளக்கப்பட்டிருக்கிறது. ம். எவ்ரிஒன் ஹஸ் பீன் கிவன் a measure of faith. ஆனா, ம். அதை எப்படி நாம செயல்படுத்துறதுன்றது தான் நம்மளுடைய வேல. ம். அப்போ ஒரு கடவுள் என்ன பண்றாருன்னா, 100% அன்ப நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஆனா ம். நம்ம என்ன பண்றோம்? 30% 50% தான் நம்ம யூஸ் பண்றோம். ம். அப்போ உங்களும் உங்களுடைய அ அ விசுவாசமும் அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். ம். இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து உலகத்துக்கு வராரு. வந்து ஒரு 33 வருஷத்துல என்ன பண்றாரு? அவர் வந்து ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஹீலிங் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்றாரு. அவரு ம். பேய் வந்து வாய தொறக்குது, தொறக்காத இவன விட்டு போன்றாரு, போகுதுன்றாரு. அதனால மக்கள் எல்லாம், இது என்னடா இது ம். புதுசா டிஃபரண்டான ஒரு போதனையா இருக்கே! பேய்லாம் சொல்றத கேட்குதேன்னு சொல்ட்டு ம். ஆச்சரியப்படுறாங்க. ம். இத இந்த பாரசீஸ் அவங்கலாம் பார்த்து படுறாங்க. நாம இவ்வளோ வருஷம் இருந்தோமே! நம்மால ம். பண்ண முடியலையே! இவரால எப்படி ம். பண்ண முடியுது? ம். அப்போ என்ன விஷயம்னா, இயேசு கிறிஸ்து ம். பிதாவாகியவருடைய அன்பின் இருப்பிடமாக இருக்கிறார். ம். இந்த பாரசீ, சதுசீஸ்லாம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து சட்டத்தின் விளிம்புல தான் அதாவது சட்டம் என்ன சொல்லுதோ, அத செய்யணும். இந்த குதிரைக்கு ஓ! ஒரு இத கட்டியிருப்பாங்க தெரியுமா எப்படி? என்னங்க பிரதர்? குதிரை பார்த்துருக்கீங்களா? குதிரை ஹார்ஸ். ஹார்ஸ் இங்க குதிரை. ஒண்ணு இந்த மாரி கண்ல ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அது அப்படியே ஓ! ஸ்ட்ரெய்ட்டா தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஓகே. இந்த சைடு பார்க்காது. ம். அதே மாரி தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த சட்டத்துல என்ன சொல்லுதோ, அத வந்து கடைப்பிடிக்கிற மாரி காட்டுனாங்க. ஆனா ம். யாரையும் கடைப்பிடிக்க முடியல. அதனால அவங்களால ஒரு தலைவலிய கூட அவங்களால இது பண்ண முடியல. குணப்படுத்த முடியல. ஆனா இயேசு ம். கிறிஸ்து அன்பின் இருப்பிடமாக செயல்படும்போது, ம். அதாவது ஒரு ஒரு வார்த்தை இருக்கு.
நோ டெமானிக் ஃபோர்ஸஸ் கேன் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த லவ் ஆஃப் காட். ம். டோன்ட் நோ டெமானிக் ஃபோர்ஸஸ் கேன் ஸ்டே அகெயின்ஸ்ட் த லவ் ஆஃப் காட். டிமானிக் ஃபார்ஸ் எப்படி பிரதர் அத டெமானிக் கம்பேர் ஃபோர்ஸ்னா பண்றது? பேய் கிட்ட இருந்து வர அந்த இது. பேய், ம். பித்தலாட்டம். ம். இப்போ இப்போ பாருங்க, 10 கட்டளைகள் குடுத்துருக்காங்களா? ஆமா. உங்களால 10 கட்டளை கடைபிடிக்க முடியுதா? இல்ல. ஆனா, அ யாக் அ யாக்கோபு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து 10 கட்டளைகள ஒரு கட்டளைய கூட கடைபிடிக்கலன்னா, நீங்க ம். வந்து ம். அனைத்திற்கும் அனைத்து பாவத்திற்கும் உட்பட்டவாவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பொய் சொல்லக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரா? ஆமா. ஆனா, நீங்க பொய் சொன்னால், நீங்க ம். வந்து இந்த அடல்டரின்னு சொல்லுவாங்க. அது நீங்க கமிட் அடல்ட். ஆ. பண்ணாட்டி கூட, அ. அக்கார்டிங் டூ த லா யூ வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ அடல்டரர். ஓ! இப்ப நன்மைக்காக ஒரு பொய் சொல்லலாமா பிரதர்? எந்த நன்மைக்காக பொய் சொல்றீங்க? இப்ப இப்ப லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட பத்தி நம்மகிட்ட சொல்லிட்டு போறாங்க. ம், தப்பு தப்பா சொல்லிட்டு போறாங்க. ம், அப்ப ஏபிசி நான் வந்து சி. ஏபி சரி வரல. அப்ப அந்த பி வந்து என்கிட்ட ஏய பத்தி சொல்றாங்க. ம். அப்ப கொஞ்ச நேரம் சென்று அந்த ஏ வந்து கேட்கறாங்க, "என்ன பத்தி அவங்க என்ன சொன்னாங்க?" அப்படின்னு. "இல்லையே, ஒண்ணும் சொல்லலையே" அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஏன்னா அவங்க நம்பி சொல்லியிருக்காங்க. அத நம்ம வெளியாக்கக் கூடாது அப்படின்னு. அது தவறா பிரதர்? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான கொஸ்டினா இருக்கு. பிரைஸ் காட். கம்ப்ளீட். இந்த மாரி ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்க்கல. ஓ! அதாவது நன்மைக்காக ஒரு பொய் சொல்லலாமா? அதான் கேட்கிறேன். அதாவது பொய்யே சொல்லக்கூடாது. அ. இப்ப அவங்க வந்து சப்போஸ் ஆமா நீங்க வந்து உன்ன பத்தி நன்மைக்காக ஒரு பொய் சொல்லிட்டீங்க. அ, உங்ககிட்ட வந்து அவன் வந்து சொல்லவே இல்ல அப்டின்ட்டு. ஆனா, அ, இன்னொருத்தர் அவர் சொல்றத கேட்டுட்டு, ம், அந்த ஏ ம், ஒரு டி ஒருத்தர் வராரு. ஆனா ம். டி வந்து பி உங்ககிட்ட ஏவ பத்தி சொல்றத கேட்டுட்டாரு. ஆனா ஓ! இந்த டி வந்து ஏ கிட்ட போய் சொல்றாரு. "அவன் உனக்கு பொய் ம், சொல்லிட்டான்ப்பா. ஆக்சுவலா பி ம், வந்து உன்னைய பத்தி தப்பு தப்பா தான் போட்டு குடுத்தான்னு" சொன்னா, அப்போ உங்களுக்கும் ம். ஏக்கும் உள்ள ரிலேஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா அப்போ அந்த அவங்க இடத்துல என்ன நம்மள பண்ணலாம்? ஆமா, அவன் வந்து சொன்னான். ஆனா, இதிலிருந்து வெளில வர்றதுக்கு நான் உனக்கு வந்து அ என்ன ம், சொன்னான்னு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. சொன்னான் அவ்வளோதான். ம், என்ன சொல்லணும்னா, அது நான் ம். சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஓகே. ஓகேவா? ஆஹா. அதாவது ம், ஏ வ பி வந்து உன்கிட்ட ஏ வந்து ஒரு கொலை பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு வந்து சொல்லும்போது, சி வந்து ம். உன்னைய பத்தி சொன்னான். ஆனா என்ன சொன்னான்ற உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா, அந்த சொல்ல நீ என்ன முடியாது. பண்ணியோ, அது வந்து உனக்கும் கடவுளுக்கும் உள்ள விஷயம். அதிலிருந்து வெளில வர்றதுக்கு ம், நான் உனக்கு வந்து ஒரு வழி செய்றேன். அப்படின்னு சொல்லும்போது, இந்த ம், நீங்க சொல்றத கேட்பானா? கேட்க மாட்டானா? ம். கேட்பாங்க. அதுதான் டீலிங். ஓகே, ஓகே. நீங்க ஒண்ணும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா, அது பிற்காலத்துல ம், உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ம். ஓகே. அப்போ நம்மளுடைய விசுவாசத்த அதாவது செயல்படுத்துறது எப்படின்னா, ம், கடவுளுடைய அன்பை வைத்து தான். எவ்வளோ அளவுக்கு நீங்க கடவுளுடைய அன்ப புரிஞ்சுகிட்டு நீங்க செயல்படுத்துறீங்களோ, அவ்வளோ ம், அளவுக்கு நீங்க வந்து உங்க விசுவாசத்த நீங்க வந்து செயல்ல காட்டலாம். அதான் லவ் ம், இஸ் த பவர் சோர்ஸ் ஆஃப் அவர் ஃபெய்த். ம், அப்போ நாம எப்போ இந்த மறுபிறப்பு அடைகிறோமோ, புதிய பிறப்பு அடைகிறோமோ, அப்ப என்ன என்ன ஆகுதுன்னா, ம், நம்மளுடைய பாவத்தை மட்டும் கடவுள் எடுக்கல. ம், மாறாக அவர் இன்னும் 2 என்ன குடுக்குறாருன்னா, எல்லாருக்குமே விசுவாசத்த குடுக்குறாரு. அது மட்டும் ம், இல்லாம, ம். கடவுளுடைய அன்கண்டிஷனல் லவ் லவ். நிபந்தனையற்ற அன்பிற்குள்ள நாம ம், நம்மள வந்து கொண்டு போறார். ம், அத வந்து நமக்கு அனுபவிக்க வைக்கிறார். ம், அப்போ கடவுளுக்கும் நம்மளுக்கும் எவ்ளோ எவ்ளோ ஆழமாக அவர் அன்ப புரிஞ்சுகிட்டு அவருடைய ரிலேஷன்ஷிப்ல நம்ம போறோமோ, போறோமோ, போறோமோ,
அப்போ என்ன ம். ஆகுது? நம்மளுடைய விசுவாசமும் செயல்பட ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ம். இப்போ கல்யாணம் கட்டுறாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அரேஞ்ச் ம். மேரேஜ்ன்னு வச்சுக்கோங்க. லவ் மேரேஜ் இல்லாம அரேஞ்ச் மேரேஜ். ம். உடனே அவங்களுக்குள்ள ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமா? 2 நாள்லயே, கல்யாணம் ஆயிட்ட 2 நாள்லயே? முடியாது தான். கண்டிப்பா வராது. அவங்க வந்து ஒரு ஃபேமிலில இருந்து வருவாங்க. இவங்க வந்து ஒரு ம். ஃபேமிலில இருந்து வருவாங்க. 2 பேரும் புதுசு. ம். இவங்களுடைய மதர் இன் லா, ம். அவங்களுடைய மதர் இன் லா. இவங்க புரிஞ்சுக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2, 3 வருஷம் ஆயிடும். ஆனா, ம். இவங்களுடைய வீக்னஸ், அவங்களுடைய வீக்னஸ், பிளஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் புரிய, அவங்க ரிலேஷன்ஷிப் ம். டீப்பன் ஆக, ஆக, ஆக ஒரு 25, 30 வயசுல நீங்க போயிட்டு பேசுங்களேன். அவ்ளோ அந்யோன்யமா இருப்பாங்க. ஏன்னா, ம். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆழமாக ஒருத்தர், ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு ஆழமாக இது பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன். உங்க கணவர் வந்து உங்க என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் திருடிட்டாருங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா உங்க கணவர? அ கணவர் மேல நம்பிக்கை இருந்தா நம்ப மாட்டோம் தான். நான் அந்த அந்த மாரிலாம் அப்படிப்பட்ட டிப்ளமேட்டிக் ஆன்சர்லாம் குடுக்காதீங்க. நான் உங்ககிட்ட அ. சொல்றேன். உங்க ஹஸ்பண்ட் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ரூ. 10,000 திருடிட்டாரு ம். அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ம். நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? இல்லன்னு சொல்லுவேன். ஏன்? நம்ப மாட்டேன். ஏன்னா, அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. அவ்வளோ மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க. எப்படி அந்த நம்பிக்கை வந்தது? அ அவர கல்யாணம் பண்ணி ஆழமற்ற இப்படிப்பட்டவர்ன்னு தெரியும். ஆழ ஆழமாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ம். போக அவரு தப்பு பண்ணுவாரா? ம். தப்பு பண்ண மாட்டாரா? உங்களுக்கு கிளீனா தெரியும். அப்போ யாராவது வந்து தப்பு செஞ்சா கூட அவரு வந்து என்ன சொல்லுவாரு? ம். "இல்ல இவரு அந்த மாரி கிடையாது. நான் நம்ப மாட்டேன்." நீங்க வந்து சொல்றீங்க. அதே ம். மாரி இப்போ ம். நம்ம அனைவருக்குமே இந்த ம். ரிலேஷன்ஷிப் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஆழமாக போக ம். சாத்தான் வந்து கடவுளுக்கு உன் மேல அன்பு இல்லன்னு சொன்னா, ம். நீங்க நம்பக்கூடாது. ம். நீங்க அத நம்புனீங்கன்னா, உங்களுடைய ம். உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு ம். விடுபட்டு போது. ம். அப்போ நீங்க எவ்வளவுக்கு இன்டிமேட்டா ரிலேஷன்ஷிப் அந்த உறவ நீங்க ஃபாதர், பிதா, அ இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவருக்குள்ள நீங்க அந்த உள்ள வரீங்களோ, நீங்க வந்து ம். அவ்வளோ அளவுக்கு உங்களுடைய அ நம்பிக்கைய உங்களால செயல்படுத்த முடியும். ம். அதாவது அ எபிரேயர் அ 11:6 Hebreo is Hebrew, brother. 11:6 11:6. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏன்? நம்ப எவ்வளவுக்கு எவ்வளோ ஏன்னா, நம்புறோமோ, அந்த அவ்வளவுக்கு அவ்வளோ நம்பிக்கை கடவுளுடைய அன்பினால தான் செயல்படுது. செயல்படுது. ம். அப்போ கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாதுன்னா, நீங்க நம்பிக்கையினால் மட்டும் தான் சாரி அன்பால் மட்டும் தான் நம்பிக்கை செயல்படுது. அந்த நம்பிக்கைய ம். வச்சு தான் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவ நீங்க பலப்படுத்துறீங்க. ம். இது எவ்வளோ சூப்பரான ஒரு இது பாருங்க. அவருடைய ம். நம்பிக்கைய நம்மகிட்ட குடுத்து, அந்த ம். நம்பிக்கை வழியாக நம்மளுடைய உறவ அவர் வந்து பலப்படுத்துறார். ம். So faith builds ம். our trust in him. In him. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அந்த 3 பேர் இருந்தாங்க. அந்த ம். எரியிற நெருப்பு சூளைக்குள்ள போடும்போது, ஆ. அவங்களுக்கு வந்து ஆமா. அவ்வளவு உறுதியாக இருந்தாங்க. என்னது? கடவுள் கண்டிப்பாக வந்து எங்களை மீட்பார். இப்ப அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு ம். ஆழமான அன்பு. அந்த அன்பை இப்ப ம். நம்மளால எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? அ யோவான், புனித யோவான் இருக்கார்ல? இந்த ம். சுவிசேஷம் இந்த லெட்டர் அவர வந்து எண்ணெய் சட்டிக்குள்ளலாம் போட்டு ம். எவ்வளவோ சாவடிக்க ட்ரை பண்ணாங்க. ஒண்ணும் பண்ண ம். முடியலையே! ம். கடைசில அவர் வந்து இயற்கையாக தான் 12 அப்போஸ்தலர்களையும் ம். இயற்கையாக இருந்தது அவர் மட்டும் தான். ஆ.
அப்போ அவருடைய கடவுள் யோவான் எப்படின்னா, நான் தான் கடவுளின் அன்பான சீடன்னு சொல்ட்டு, அவருக்கு ம். ஒரு தனியான ஒரு ஈர்ப்பு. ம். நீங் அ க நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அதான் விஷயம். கடவுள் உங்கள பத்தி என்ன நெனைக்கிறார்ன்றது 2வது விஷயம். நீங்க ம். கடவுள் பத்தி என்ன நெனைக்கிறீங்க? யோவான் நெனைக்கிறது, நான் வந்து கடவுளுடைய அன்பான ம். ஒரு சீடன். ம். அப்போ அவருடைய அன்ப வெளிப்படுத்துறாரு. அவருடைய அன்ப வெளிப்படுத்தினால, அவருடைய நம்பிக்கை வெளிப்ப செயல்படுது. அந்த நம்பிக்கை என்ன பண்ணுதுன்னா, கடவுள் ம். மேல உறுதியை வச்சு, அ அவங்களால இன்னும் மேலும் மேலுமாக வளர முடியுது. பிரைஸ் காட். ம். ம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நாம இத வந்து அ அடுத்த வாரம் திருப்பியும் அடுத்த புதன்கிழமை இல்ல புதன்கிழமை இல்ல. வியாழன். வியாழக்கிழமை நாம ம். வந்து திருப்பியும் இத வந்து தொடருவோம். ஓகே. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா? புரிஞ்சுதா? கிளியரா? ரொம்ப நல்லா விளங்குது பிரதர். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்படியே ஒரு அ தேங்க்ஸ் கிவிங் நன்றி அறிதல் பிரேயர் பண்ண முடியுமா? ஓகே. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான தந்தையே, இரக்கமுள்ள தந்தையே, பாசமுள்ளவரே, பரிவு உள்ளவரே, எங்கள் மேல் அன்பு செலுத்தவரே, எங்கள இவ்வளவு நாள் நல்ல விதமா காத்த நீங்க, இனிமேலும் எங்கள நல்ல விதமா காப்பீங்க ஆண்டவரே. உங்களால எங்களுக்கு நன்மை தான் வந்தது ஆண்டவரே. எப்போதும் நன்மை தான் ஆண்டவரே. அது என்றென்றும் மறக்க முடியாது ஆண்டவரே. நீங்க எங்களோட இருக்கிறீங்க. உங்க தூய்மையான வெளிச்சம் எங்களோட இருக்கு. உங்களோட பவர் எங்களோட இருக்கு. உங்களோட அன்பு எங்களோட இருக்கு. நாங்க எப்போதுமே ஃபேவரட் சைல்ட் ஆஃப் காட் ஆல்வேஸ் வி கிளைம் லார்ட். தேங்க் யூ வெரி மச் லார்ட். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியே. இன்றைய கிளாஸ்க்கு ரொம்ப நன்றி. அ நம்ம சகோதரர் எங்களுக்கு படிச்சு குடுத்த அறிவித்தது போல, நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல விதமா எங்க மனசுல பதிய வேணும். நாங்க அத மறவாமல் அத திரும்பியும் அது சொல்லி நாங்கள் எப்போதுமே அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆண்டவரே. இதெல்லாம் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். 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 சிதாசுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமென். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். திருப்பி அடுத்த வியாழக்கிழமை நாம் வியாழன். வந்து பார்ப்போம். தேங்க் யூ ஜீசஸ். ஓகே பிரதர். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க்